சிம்ம ராசி இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எவ்வளோ சோகமான விஷயங்கள் இருந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஆனா நீங்க மட்டும் ஒரு விஷயத்த விடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களை விட்டு போயிருந்தாலும் அம்சம் வாய்ந்த ஒரு ஆண் நபர், அப்படி ஒரு ஆண் நபர் உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் நிச்சயமா கொடுப்பாங்க. ஸோ அவங்க மேல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை இந்த பதிவுல இருந்தே நீங்க தூக்கி மாதிரியான சூழல்களா இருந்தாலும் அப்போலாம் நீங்க உங்களுடைய நடுநிலை தன்மையை நீங்க இழக்கவே கூடாது. எப்பவுமே நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இந்த ஒரு பதிவை நீங்க இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பெரிய அளவுல மாத்திக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். சிம்ம ராசி இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா அதற்கான சில இம்பார்ட்டண்டான மெசேஜஸை யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்க போகுது. அப்போது இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் இதில் வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கு இப்போ என்ன கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எவ்வளோ சோகமான விஷயங்கள் இருந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்த விடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் விடவே கூடாது. அதுதான் உங்களுடைய சிரிப்பு, சந்தோஷம். ஸோ நீங்கள் எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் உங்களுக்குள்ள ஒரு பிளேஃபுல் கேரக்டர் இருக்குது அப்படின்னா எப்பவுமே ஒரு குழந்தைத்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கலகலன்னு மற்றவங்கள வச்சுப்பீங்க, அந்த இருக்கிற இடமே உங்களால் கலகலன்னு இருக்கும். அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்கள் விடவே கூடாது. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அந்த ப்ளஸ்ஸால் இழந்ததை கூட உங்களால் பல மடங்காக மீட்டெடுக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ சந்தோஷம், சிரிப்பு எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு டிவைன் மேஸ்குலின், அதாவது தமிழில் சொல்லும் போது ஒரு தெய்வீக அம்சம் வாய்ந்த ஒரு ஆண் நபர், அப்படி ஒரு ஆண் நபர் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ அவங்க மேலே ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை இந்த பதிவுல இருந்தே நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அப்படிலாம் இல்லை, நானே ஒரு ஆணாக தான் இருக்கேன் அப்படின்ற போது ஸோ உங்களுக்குள்ள அந்த தெய்வீக தன்மை கண்டிப்பாக இருக்குது. அப்போ அதை வெளிக்கொண்டு வர விதமாக நீங்கள் என்ன விஷயங்களை பண்ணலாம், எதில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதை நீங்கள் சந்தோஷ மனப்பான்மையோடு செய்யணும் அப்படின்றதும். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள் செய்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வீங்க. அது இல்லாமல் அதை சந்தோஷ மனநிலையோடு செய்யும் போது அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி கண்டிப்பாக வெளியே வரும். இதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும்
அது எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா அமையும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். போத் பாசிட்டிவ் நெகட்டிவ், இன்பம் துன்பம், லைட்னஸ் டார்க்னஸ், எந்த மாதிரியான சூழல்களாக இருந்தாலும் அப்போலாம் நீங்கள் உங்களுடைய நடுநிலை தன்மையை நீங்கள் இழக்கவே கூடாது. எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ எது வேணால் நடக்கட்டும், நான் அப்படியே நிதானமாக பேலன்ஸ்டாக நான் போவேன், ஆனால் சந்தோஷமாக இருப்பேன். இப்படியான ஒரு மனநிலையை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ். அண்ட் இன்னும் மோஸ்ட் ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், நீங்கள் எதில் கான்ஷியஸாக இருக்கீங்க, எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கீங்க, ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு லெவலில் இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்லலாம் அந்த லெவலில் தான் நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இப்போது வெளி உலக வாழ்க்கையிலையும் சரி, இல்லை உலகளாவிய வாழ்க்கையிலும் சரி, உலகளாவிய விஷயங்களையும் சரி, அதுலேயும் நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்றதுனால உங்களுடைய அந்த கான்ஷியஸ் தன்மையை நீங்கள் இன்னும் பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிவர அமைச்சிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். அதனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதற்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் செய்யணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இதுதான் இந்த பதிவின் மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசேஜஸாக இருக்குது. நேயர்களே, இந்த பதிவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க. யூனிவர்ஸ் அதற்கு கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எந்த நன்மைகள், எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக இதே பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா, நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷி கைடன்ஸ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.